நம்ம வாழ்க்கையில பல விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் இறைவன் தான் நடத்துறாரா? இல்ல நம்ம தான் நடத்திக்கிட்டு இருக்கோமா? அப்படின்ற கேள்வியும் கூட இருந்துகிட்டே தான் இருக்கும். நல்லா கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு வாத்தியார் வந்து பாடம் நடத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் சொல்லிடுறாரு, ஒரு 10ஆம் தேதிப்பா எக்ஸாமு எல்லாரும் வந்துருங்கன்ற மாரி. வாத்தியார் வந்து 10ஆம் தேதி வந்து கொஸ்டின் பேப்பரோட வந்துருவாரு. கொஸ்டின் பேப்பரையும் குடுத்துருவாரு. அதுக்கு ஆன்ஸர் எழுத போறது மாணவர்கள் தான். கேள்வித்தாள குடுத்துட்டு, அதுக்கும் அந்த வாத்தியாரே வந்து ஆன்ஸர் எழுதிக்கிட்டு இருந்தா எப்படி நல்லா இருக்காதோ, அதே மாதிரி தான். இங்க வந்து அனுபவத்த வந்து குடுத்துடுறாங்க. நம்ம கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது, இப்படி நமக்கு எல்லா அனுபவத்தையும் குடுத்துட்டு, வாழ்க்கையில வந்து ஒரு சம்பவத்தையும் குடுக்குறாங்க. இப்ப நீங்க ரோட்ல நடந்து போய்க்கிட்டே இருக்கீங்க. ஒரு தங்க செயின் வந்து கீழ இருக்கு. அந்த தங்க செயின் எடுத்து நீங்க வச்சுக்கிறீங்களா? இல்ல அத உரிய நபர்கிட்ட சேர்க்கணும்ன்ட்டு நீங்க வந்து முடிவெடுக்கிறீங்களா? உங்க கண்ல தங்க செயின் படணுன்றது வினையா இருந்தாலும், அத நீங்க வந்து உரிய நபர்கிட்ட சேர்க்கணுன்றது உங்களோட முடிவு தான். சோ, இங்க சுயம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இறைவன் தான் நடத்துறாரா? நம்ம தான் நடத்திக்கிட்டு இருக்கோமான்னா, இறைவன் தான் நடத்துறாரு. அத நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான்.